ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம பைக் எடுத்துன்னு போகல, இந்த வாட்டி வந்து காரில் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிந்து விட்டது. டபரா ஹைட் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 11:30 ஆக போகுது. காலையில் எழுந்திரிச்சி தொட்டிலெல்லாம் ஆட்டெல்லாம் போட்டுட்டு காலையில் டிஃபன் கூட பார்த்திங்கன்னா சர்ச்சிலேருந்து வந்துடுச்சு வீட்டுக்கு. இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு 1:30க்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது சர்ச்சுக்கு போவோம். போயிட்டு ஒரு 2 o'clock 2:30 போல் வந்து நல்லா சூரியன் ஒரு சைடு டைரெக்ஷன் வர சொல்ல வந்து கோயிலோட கோபுரத்து மேலே போயிட்டு ட்ரோன் பறக்க விடலான் இருக்கேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து முதலூர் தான் போகிறேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏஜேஜே அல்வா இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம பைக் எடுத்துன்னு போகல, இந்த வாட்டி வந்து காரில் போகிறோம். ஆம்னி வேன், ரெட் கலர் வேன் இப்போ வரும். அது வந்தோடனே அதில் ஏறிட்டு நேராக வந்து முதலூர் போக வேண்டியதான். ட்ரோனும் எடுத்துகிட்டு போகிறேன். போக சொல்ல வந்து இந்த வாட்டி வந்து ஃபாலோ மீ ஆப்ஷன் வந்து காருக்குள்ளே உட்காந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாமே டெஸ்டிங் பண்ணி முடிச்சிடணும்ல. முடித்தா தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது குரூப் ரைடு இல்லை சோலோ ரைடு எங்கேயாவது தனியாக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு அந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து இப்போ கார் வந்துடும், இன்னொரு 10 to 20 minutes வந்துடும். வந்தோடனே நம்ம கிளம்பி போகிறோம். போயிட்டு எப்படி ஃப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆம்னி வண்டி வந்துட்டு, இந்த வண்டியில் ஒரு வாட்டி வந்து நாங்கள் எங்கெல்லாம் சுற்றணுன்னா குற்றாலம், ஏகப்பட்ட இடம் எங்கள் ஊருக்கு வந்துட்டு. மேல்வா இவ்வளோ லேட்டாக வர ஏன்னா எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிந்து விட்டது. இப்போ அப்படியே கிளம்ப வேண்டி தான். இன்னும் நான் ஏறலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்கோட் கடையிலேருந்து கிளம்பியாச்சு. அம்மாடி, இந்த ஆம்னி காரில் ஏறுறதுக்குள்ளே ஒரு விளையாடுறேன். ரைட், அம்மாடி. நான் ஆம்னியில் போனால் வந்து நல்லா கால் நீட்டி வச்சு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் போல. பின்னாடி உட்காந்து நல்லா ஜாலியாக சாஞ்சிட்டு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நேராக வந்து கோயிலுக்கு தான் போகிறோம். கோயில் போயிட்டு பூவா முடிச்சுட்டு ட்ரோன் ஷாட் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 இல்லை 4 மணிக்கு போல் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து அந்த செம்மணி ஏரியா இருக்கும், அங்கே போயிட்டு வண்டி ஓட்டலான் இருக்கேன். அங்கே வண்டி ஓட்ட சொல்ல ட்ரைபாட்லாம் எடுத்துன்னு போயிடணும். எடுத்துன்னு போயிட்டு ட்ரோனு ட்ரைபாட்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு 1 hour 2 hour நல்லா டைம் பாஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரி வாங்க, இப்போ அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கோயிலில் வந்து ப்ரேயர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து சும்மா இல்லாமல் இந்த டபராவெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். டபரா சைஸ் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் டபரா ஒன்றும். இதில் வந்து டபராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு பசங்களை விட்டோன்னா அவங்க பாட்டு உட்காந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கலாம். அப் டு ஒரு 6-7 வயசு வரைக்கும் தாங்கும். என் கைக்கும் அந்த டபரா சைஸ்க்கும் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதிலலாம் வந்து அந்த சாம்பார், ரசம், பொரியல் அதெல்லாம் பண்ணுற டபரா. எத்தனை டபரா இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த டபராவோட ஒரு ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 35 to 50K வருமாங்க. இந்த ஒரு டபரா ரேட்டு 35 to 50K வருமா. இதெல்லாம் வந்து எங்கள் கடையில் பாரிஸில் வந்து எங்கள் கடை பக்கத்தில் ஒரு அலுமினியம் சேல்ஸ் பண்ணுற கடை இருக்குது. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டபராலாம் சைஸ் கிடைக்கும். ஆனால் காலங்காலமாக வந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி அலுமினியம் ப்ரைஸ் பார்த்தோன்னா கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டபரா வந்து 35 to 45 to மேக்ஸிமம் 50 வரைக்கும் வரும் ஒரு டபராவோட சைஸ் பார்த்தீங்களா? இதில் வந்து நம்மளே வந்து ஃபுல்லாக தண்ணியை போட்டு உள்ளே உட்காந்து வச்சுக்கோ, ஒரு முக்கால்வாசி தண்ணியை போட்டு உட்காந்தோம்னா நம்மளே அழகாக உட்காந்து பாத் டப் மாதிரி குளிக்கலாம். ஒரு 4 பேர் குளிக்கலாம். இதில் அவ்வளோ பெருசாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு டைம் ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி இது வந்து பாயாசம், இது வந்து மட்டன். ஓகே, இது மட்டன், இது வந்து பாயாசம். ரைஸ் எங்க? ரைஸ் இதுவா? ஓகே, இது என்னண்ணா ஆகுது? ரைஸ் போடுறதுக்கா? சரி, ஓகே. அது பாயாசம் இல்லை, அது சாம்பார். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சா? ரைஸ் ஷார்ட்டேஜ் ஆகணுனால இப்போ வந்து ரைஸ் வந்து போடுறதுக்கு வச்சுருக்காங்க. கோஸ் வேறு காட்டணுன்றே நீ. அது வரைக்கும் பாருங்கள், கோஸ் தண்ணி விட்ருக்கா? ஆமாம், அப்படியே இந்த சைடு வலிச்சு விட்ருங்கண்ணா எல்லாத்தையும். என்னையா தெரியல, ஒரு சைடு வலிச்சு விட்ருங்க, அது மட்டும் வடிஞ்சிருக்கோம். இல்லைனா அது ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். ஒரு சைடு வலிச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். சூப்பர். இப்போ வந்து இந்த சாப்பாடு வடித்த ஒரு டபரா ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் நான் போய் நிற்கிறேன். டபரா ஹைட் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். டபரா பார்த்தீங்கன்னா இப்படி கவுந்துருக்கா? என் ஹைட்டுக்கு இருக்குது தெரியுதா டபரா? ஆல்மோஸ்ட் ஒரு 5.7 ஃபீட் இருக்கும் டபரா. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ கோயில் கோபுரம் மேலே ஏறணும். அது வரைக்கும் பாருங்கள், அந்த லாஸ்ட் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். மேபி இப்போ வந்து அந்த மேலே கூட்டின்னு போகிற ஆள் இருக்காரா என்னன்னு தெரில. மேபி அவர் இருந்தாருன்னா நாங்கள் மேலே போவோம். அப்படி இல்லைனா நாளைக்கு வந்து அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன் எப்படியும். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock ஆகுது. எப்படின்னு ட்ரை பண்ணலாம் மேலே போகிறதுக்கு. ஓகே, எல்லா காரில் போகிறவங்களாம் அப்படியே போயிட்டாங்க அந்த உடங்குடின்ற ஊருக்கு. இப்போ நான் வந்து பைக்கில் போயிட்டு அவங்க வாங்கி வச்சுருவாங்க. நான் அதை வாங்கிட்டு நேராக நான் வீட்டுக்கு வரணும். இப்போ அது போகிற வழியில் உங்களுக்கு ரூட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு நேராக உடங்குடி தான் போகணும். எல்லோரும் அங்கே வாங்கி ரெடியாக இருப்பாங்க. நான் தான் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரி, ஒரு வண்டி போகலாமா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உடங்குடிக்கு வந்து இன்னொரு 5.3 கிலோமீட்டர் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி இருக்கிற vlogல நான் உடங்குடி ஊர் காட்டினேன்னா என்னென்னு தெரியல. மேபி காட்டியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் டிஸ்கவரில் வந்திருக்க சொல்ல மேபி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் வந்து இந்த ரோடு வந்து எப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ரோடு வந்து சூப்பராக இருக்கும். எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன மேடு, ஒரு பள்ளம் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த ஸ்பீடு பிரேக்கருக்கு மட்டும் குறைச்சலே கிடையாதுங்க. நல்லா செமத்தியாக போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து எங்கள் ஊருக்கு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்க. தூத்துக்குடியிலேருந்து எங்கள் ஊருக்கு வர்றது வந்து ஜஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் தான். அந்த 50 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து சாலிடாக வந்து 1.5 hour ஆகிடும். அந்த 1.5 hourல வந்து ஒரு 100லேருந்து 150 ஸ்பீடு பிரேக்கர் ஏற்றி இறக்குனா மட்டும்தான் எங்கள் ஊர் வந்து சேரும். நார்மலாக வந்து ஹைவேல 1 ஹவருக்கு வந்து ஈஸியாக வந்து 70 to 90 கிலோமீட்டர் அழகாக ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் இந்த தூத்துக்குடியிலேருந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ஐயோ போதும் ஆகிடும். ஆனால் ரோடெலாம் நல்லா தான் இருக்கும். இடையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பாக்ஸாக கல் அடிக்கிருப்பாங்களே, அந்த மாதிரி கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் ஓட்ட சொல்ல என்ன ஆகும்னா கடை இப்படி குதிச்சு போவோம். அதுலேயே வந்து உடம்பு பாதி டயர்டாகிடும். ஏன்னா நம்ம நார்மலாக சென்னையிலேருந்து ஒரு 580 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உடங்குடி ஊர் வந்தாச்சு. ஆமாடி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், லெஃப்ட் இருக்கான்னு தெரியலையே. நோ என்ட்ரி சார். 2 வீலர் போகலாமா? ஓகே, நோ என்ட்ரின்னு போர்டு இருக்குது. நம்ம தனியாக போய் மாட்டிக்கூடாது, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம போக வேண்டிய ஸ்பாட் வந்துடும். எங்கள் எல்லோரும் துணிக்கட்டில் இறக்கி விட்டியா? 1 hour 2 hour ஆகுமா? சரி, நான் இப்போ கிளம்புறேன். இந்த புளி கொடுத்துட்டியாண்ணா? இல்லை புளி நீ எடுத்துன்னு வந்துரு. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வேண்டிய இடத்தை வாங்கியாச்சு. எங்கள் மாமாவையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டேன். அதனால் நாங்கள் இப்போ டபுள்ஸில் போகிறோம் வீட்டுக்கு. பொறுமையாக தான் போகணும். மாமா ஏறி உட்கார்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். உடங்குடின்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் முடிஞ்சிருங்க டோட்டல் சரௌண்டிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஷூ போட்டுட்டு நேராக வந்து அந்த மணலில் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணுவோம். போயிட்டு அப்படியே ட்ரிஃப்ட் அடித்து ஏதாவது பண்ணுவோம். கிளைமேட்டில் கொஞ்சம் லைட்டாக இருட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் போயிட்டு டக்குன்னு மணலில் ஓட்டிட்டு அப்படியே ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா? ஷூ மாட்டிட்டு அப்படியே கிளம்பலாம்.
அந்த செம்மண் ஏரியா போகிறதுக்கே வந்து ஃபுல்லாக கல்லுக்கல்லாக இருக்கிற ரோடாக வந்துடுச்சிங்க. கரெக்டாக முட்டி பிடிச்சிக்கிச்சிங்க. இப்போது இந்த லாஸ்ட்டாக இந்த இதில் அடித்தேன்.